நம்ம எல்லாத்துக்கும் குட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு தெரியும், பேட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு தெரியும். ஆனால் வெரி பேட் கொலஸ்ட்ரால் ஆர் வர்ஸ்ட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு தெரியுமா? ஸோ நம்ம வர்ஸ்ட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா லைப்போப்ரோட்டீன் லிட்டில் கொலஸ்ட்ரால் தான். அன்லைக் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது பேட் கொலஸ்ட்ரால், வணக்கம். நான் உங்கள் இதய நோய் நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ, த ஹிடன் டேஞ்சர் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் குட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு தெரியும், பேட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு தெரியும். ஆனால் வெரி பேட் கொலஸ்ட்ரால் ஆர் வர்ஸ்ட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னு தெரியுமா? அதுதான் இது லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ தான் சொல்லணும். அதை நாங்கள் லைப்போப்ரோட்டீன் ப்ராக்கெட் ஸ்மால் லெட்டர் ஏ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்படின்னா என்ன? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அது வந்து லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் அது பிளட்டில் போகுது. அப்படி இல்லைன்னா அதோட தன்மை மாறுபடுறப்ப இரத்த குழாயில் இருக்க சிவர் மேலே படிஞ்சு அது டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுதான் காரண கருவி, பில்லர் பிஹைண்ட் அத்ரோஸ்க்ளரோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஆரம்பம். அந்த மாதிரி உள்ளே போகிற கெட்ட கொலஸ்ட்ராலில் சில ஃபார்ம் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏவாக இருக்கும். அதுக்கும் எல்டிஎல் கொலஸ்ட்ராலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். ஆனால் அதில் ஒரு அப்போ லைப்போப்ரோட்டீன் அட்டாச் ஆகிருக்கும். அதனால் எல்டிஎலோட கேரக்டரிஸ்டிக் என்ன, இரத்த குழாயில் படியுது, அந்த கேரக்டர் அந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏக்கு அதிகமாகிடும். நம்பர் 1. நம்பர் 2, ப்ரோத்ராம்பாட்டிக்காக இருக்கும். அதாவது அது அதிகமாக படிய ஆரம்பிச்சுன்னா இப்போ இரத்த கட்டி ஏற்பட்டு மூடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏங்கிற கொலஸ்ட்ரால் வந்து சில நம்ம உடம்புல இருக்க சில ப்ரோட்டீனோட காம்பீட் பண்ணும். ஸோ பிளட்டை உறைய வைக்கிற தன்மையை வந்து குறைக்கிற சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் கூட காம்பீட் பண்ணுறதுனால உறையிற தன்மை அதிகமாகிடுது. இதுதான் லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ. இது ரொம்ப ரேர் இல்லைங்க, ரொம்ப காமனாக பார்க்குறோம். அதாவது இப்போ 100 பேர்த்துக்கு ஸ்க்ரீன் பண்ணோம்னா 5லேருந்து 10 பேர் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஒரு 1/3 இண்டிவிஜுவலுக்கு மைல்டாகவே அதிகமாக இருக்குது. 5லேருந்து 10 பேரான இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒஸ்ட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ கொலஸ்ட்ரால் தான். அன்லைக் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது பேட் கொலஸ்ட்ரால், நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறதுனாலையோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ வெயிட்டு குறைக்கிறதுனாலையோ இந்த ஒஸ்ட் கொலஸ்ட்ராலை குறைக்க முடியாது. எஸ், தட் இஸ் த ஃபேக்ட். இந்த ஒஸ்ட் கொலஸ்ட்ரால் எப்படி நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா, பேசிக்கலி நம்ம அப்பா அம்மாவோட ஜீன்ஸ்லேருந்து தான் வருது. தே ஆர் கேட்டகாரிக்கலி எம்பசைசிங் த ஃபேக்ட் தட் எல்லாரும், அதாவது 18லேருந்து 19 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏவை செக் பண்ணிக்கிறது உச்சிதம், கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹார்ட் அட்டாக் கொண்டு வரதை தவிர பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயில் படிய ஆரம்பிச்சு அப்படின்னா அங்கே பிரெயின் அட்டாக் வரலாம். காலுக்கு போகிற ரத்த குழாயில் படிய ஆரம்பிச்சு அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன், இல்லை காலுக்கு போகிற ரத்த குழாய் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னா கால் கெட்டு போக கூட ஆரம்பிச்சிடும். இன் அடிஷன் இதை வந்து அயோர்டிக் ஸ்டெனோசிஸ், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அயோர்ட்டாவையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கிற ஒரு வேல்வ் பேர் தான் அயோர்டிக் வேல்வ். அதில் டெபாசிட் ஆகிறப்ப அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் ஆஸ் ஆஃப் நோ நம்மளுக்கு கமர்ஷியலாக இல்லை. நம்ம வெயிட்டு குறைக்கிறதுனாலையோ இல்லை டயட்டை மாடிஃபை பண்ணுறதுனாலையோ இதை மாடிஃபை பண்ண முடியாது. அப்புறையே இதை செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இது எல்லாரும் செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக் சொசைட்டியில். 25 வயசுக்கு மேலே இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஹவவர் சில பேர் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அந்த சில பேர் யார் யார் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது சின்ன வயசில் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சின்ன வயசில் அப்படின்னா செக் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு திருப்பி 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்லை ஹார்ட் அட்டாக் கூட பக்கவாதம் வந்திருக்குது, இல்லை ஹார்ட் அட்டாக் கூட காலுக்கு போகிற ரத்த குழாயில் ப்ராப்ளம் வந்திருக்குது, பாலிவாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தால் செக் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட் எபிசோட் வந்திருக்குது, நல்லபடியாக உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் நல்லா குறைச்சிட்டிங்க, பட் அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா திருப்பி இதை செக் பண்ணிக்கிட்டது உச்சிதம், சால சிறந்தது. குட் நியூஸ் என்னென்னா, இதை குறைக்கிறதுக்குள்ள மாத்திரைகள் ரிசர்ச்சில் இருக்குது. we are expecting that such drugs will be available from next year onwards in the market. ரொம்ப நல்ல ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. நம்ம இது ஜென்ரல் பாப்புலேஷனில் செக் பண்ணிக்கிறது மூலமாக அவங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான ரிஸ்க்கை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஒருவேளை இது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஃபேமிலியில் ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது என்ன, பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கிறது, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கிறது. அதை குறைச்சிக்கலாம். ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸ்மோக்கிங் பண்ணுறோம்னா அதை விட்டுடலாம். ஆல்கஹால் பண்ணோம்னா அதை விட்டுடலாம். சுகர் இருக்குன்னா அதை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இதெல்லாமே நம்மளால் இருக்கிறது. நம்மளால் இல்லாதது இப்போதைக்கு லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏவை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் இல்லை.
அந்த மாத்திரைகளை அடுத்த வருஷம் தான் எதிர்பார்க்குறோம். ஒரு குட் நியூஸோட முடிக்கணும் அப்படின்னா PCSK9 இன்ஹிபிட்டர் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது பேட் கொலஸ்ட்ராலை LDL கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நியர்லி ஒரு 15 to 20% ஆஃப் LPA லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதை இப்போ லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ண கைட்லைன்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே பப்ளிஷ் பண்ண அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைன்ஸ்லையும் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.